பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலில் அளவு குத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் தனிஷ் டிஆர் ஆஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அன்பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு சீக்ரெட்டாக இருக்கட்டும். ஏற்கனவே தம்ப்லைன் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு சீக்ரெட்டாக இருக்கட்டுங்க. யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னாங்க, நான், அப்புறம் சூர்யா, அப்புறம் இன்னும் 4-5 பேர் எல்லாம் வராங்க டிஆர்எஃப் சொல்லி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னாங்க, செட்டிப்பாளையம் பழைய என்ன ரேஷன் கடை டூர் பார்க்கலாமா டிஆர்எஃப்? அப்படி வாங்க. சூர்யா வந்து என்டர் ஆகிக்கடா. இதாங்க சூர்யா மாப்பிள்ள. இது வந்து எல்லா வீடியோவுக்கும் வர கூட சொல்லி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வெளியே டென்ட் வச்சுருக்கேன்டா. ஐயோ சொல்லிட்டேண்ணா. நாறுதுடா டே. உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் நாறுதுங்க அப்படியே. என்னதானே தெரியல. ஓகே டிஆர்எஃப், நான் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்துக்கு தான் போயிட்டு டென்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொல்லிட்டு டென்ட் தாங்க அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டென்ட்டோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க நான் கடைசி எண்டில் சொல்கிறேன். ஓகே டிஆர்எஃப், மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க இன்னும் நான் மலை அடிவாரத்துக்கு போய் பேசுகிறேன். வாங்க அப்படியே மலை அடிவாரத்துக்கு போகலாம். டிஆர்எஃப் இடத்துக்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இதோ ஒரு தோப்புக்குள்ளே தாங்க வந்திருக்கோம் சொல்லி. இந்த இடத்துல யாரும் இல்லை. ஆக்சுவலி வீடியோ எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த இடம் தாங்க. அந்த அக்காக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ இங்கே எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோங்க. அந்த பெரிய மரம் இருக்குது இல்லைங்க, அங்கே போய்ட்டு நம்ம டென்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் சொல்லி. இது யாரோட தோப்புன்னே தெரியலைங்க டிஆர்எஃப் சொல்லி. முன்னாடி நம்ம பசங்க தான் போயிட்டு இருக்கிறாங்க சொல்லி. யாரோட தோப்புன்னே தெரியல. இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஏதாச்சும் வந்து சொன்னாங்கன்னா எப்படியாச்சும் பிரச்சனை ஆகதான் செய்யும். பார்த்துக்கலாம் டிஆர்எஃப். இதோ எங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி தாங்க தோப்பு இருக்குது. நான் எந்த ஊரும் பார்த்தீங்கன்னாங்க மேட்டுப்பாளையம் தாங்க டிஆர்எஃப் சொல்லி. எங்கள் மேட்டுப்பாளையத்தில் இதே மாதிரி தாங்க எனக்கு தோப்பு இருக்குது. இப்போ நம்ம அந்த மரத்து கூட தாங்க நின்றுருந்தோம். நம்ம மாப்பிள்ளை தாங்க பார்த்தீங்கன்னாங்க அங்கே வீடியோ எடுக்க வேண்டாம், அங்கே எடுத்துக்கலாம் வீடியோன்னு சொன்னதுனால தாங்க நாங்கள் இப்போ அங்கே போயிட்டுருக்குறோம் சொல்லி. டிஆர்எஃப் டென்ட் அன்பாக்ஸ் பண்ணுறது சும்மா பிளாஸ்ட் பண்ணிடலாம் சொல்லி. இந்த மணலில் நடக்க முடியலைங்க, காலெல்லாம் அப்படி உள்ளே போகுது சொல்லி. வாங்க நம்ம அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் இடத்துக்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா குவாலிட்டி சும்மா மாசாக இருக்கும். ஆக்சுவலி என்ன ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாங்க, ஐஃபோனில் தாங்க எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மோட்டோ G65 தாங்க எடுத்துகிட்டு இருக்கிறோம். வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக இருக்குதுங்க சொல்லி. டென்ட் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி வீடியோவில் வரக்கே எல்லோரும் பயந்துக்கிறாங்க. பயப்படல, கொஞ்சம் கூச்ச சுபாகங்க. நம்மளுக்கே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கூச்ச சுபாகமாக தான் இருந்துச்சு. அது இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளை நம்ம வீடியோவில் வருவாங்க டிஆர்எஃப். அப்படியே நம்ம டென்ட்டை பிரித்து அப்படியே அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படி வாங்க டிஆர்எஃப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டென்ட்டை தாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது ஏற்கனவே தம்ப்லைன்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் ப்ளாக் தாங்க, ஃப்ளாக் தாங்க வச்சுருக்கோம். ஃப்ளாக் தரும்போது ஸ்டிக்கர் அடிச்சிருக்கோங்க டிஆர்எஃப். ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு போய் வாய் தவளையும் விளையாடுறேன். ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 83 ஸ்டிக்கர் அடிச்சோங்க. இதே மாதிரி பேக்கில் சும்மா போட்டு வச்சுருக்கேன். என்னதுனா சூர்யா உள்ள எதோ வச்சுருக்கேன். அப்படியே எடுத்தால் நம்ம டென்ட் ஒன்று இருக்குதுங்க. அதே மாதிரி ஸ்டிக்கராக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குதுங்க. மாதிரி மேலே மூடுறக்குன்னு நான் இது ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும்போது சொல்லி. இது பார்த்தீங்கன்னாங்க நம்ம காற்றடிச்சா எங்கேயும் நகராத மாதிரி ஒரு கம்பி அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாடா சூர்யா முன்னாடி. டிஆர்எஃப் இது தாங்க ஸ்டிக்கு சொல்லி. இந்த கவர் எங்கே பறந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஐயா பறக்க சொல்லி. இதே மாதிரி நம்மளுக்கு 2 ஸ்டிக்கு தந்துருப்பாங்க. ஏதோ பாம்பு மாதிரி போகுது வருது. சரி எங்கள் முன்னாடி கொண்டு வரேன். ஒரு ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னாங்க இப்படி ஒன்று ஒன்றா உள்ள இது அமுத்தி விடணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அமுத்தி விடணுங்க. இதோ பார்த்தீங்கன்னா தெரியும் சொல்லி. இது எதுக்கு அமுத்தி விடுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டென்ட் இப்படி போட்டு வரது சொல்லி. இந்த டென்ட் எவ்வளோ பெருசும் பார்த்தீங்கன்னாங்க
இந்த டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் படுக்கலாம். என்ன மாதிரி இருக்கிறவங்க ஒரு 5 பேர் படுக்கலாம். சொல்லி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் படுக்கலாங்க இந்த டென்ட்டில். நான் ஏற்கனவே இந்த டென்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். சொல்லி அதே மாதிரி தாங்க இது கிளியராக கொஞ்சம் மைக் வேறு இல்லை, வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரகரன்னு தாங்க கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எடுத்துக்காதீங்க. சளி வேறு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடிக்கடி நான் மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிருவேன். கேமரா அங்கே இருக்குது, நான் இங்கே வந்து இருக்கிறது நமக்கு. சொல்லி இது பார்த்தீங்கன்னா மேலே வருதுங்க. நம்ம வெயில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எடுத்து விட்டுக்கலாம். மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக மேலே போத்திக்கலாம். அப்படியே கரெக்டாக மேலே போத்திக்கலாம். இது நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேங்க. இது டென்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்லி இது அப்படியே நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இது சொன்னேன் இல்லைங்க கம்பி. இது பார்த்தீங்கன்னா 4 சைடு அடிக்கிறது. இது அடிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்ம டென்ட் தாங்க நம்ம இப்போ பிரிக்க போகிறோம். இதோ இதுதாங்க நம்ம டென்ட்டு. டென்ட்டு பார்த்தீங்கன்னாங்க சும்மா வானவில் கலரில் இருக்குது. இல்லை அதுக்குன்னு வானவில் வச்சிடாதீங்க டென்ட்டு பார்த்து. இதுதாங்க நம்ம டென்ட்டு. சொல்லி இப்போ நம்ம டென்ட்டை ஃபுல்லாக டிஆர்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா டென்ட்டை ஃபுல்லாக ஃபிட் பண்ண போகிறோம். சொல்லி நம்ம அங்கே டைமரும் போட்டு வச்சாச்சு. சொல்லி இது பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலில் அளவு குத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி சரி ஆடலாமா அளவு குத்தி? சரி வா, அது வச்சுக்கோ. இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். முன்னாடி கொண்டு வரா சரி. டென்ட்டை பிடிச்சோ இங்கே கொண்டு வந்து. இங்கே பார்த்தீங்கன்னாங்க டென்ட்டு உள்ள சொருகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதாட்ட கொடுத்துருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு சொல்லு தெரியாது. அப்படியே இதோ இங்கே பார்த்தீங்கன்னாங்க நம்ம டென்ட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு இதோ இங்கே பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சூர்யா இன்னும் கொஞ்சம் இது விடு அது விடு எடுத்து விட அப்படியே விட இங்கே வந்து பிடிச்சிக்கிறியா? நான் வரட்டாங்க. அங்கே போய் பிடிச்சிக்கோ. இதோ இதே மாதிரி போட்டுக்கோணுங்க. சொல்லி காற்று பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டென்ட்டு வாங்கி அப்படி பறக்குது. காற்று போட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஹெவியான காற்றுல தாங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்பி கொடுத்துருக்காங்க. டிஆர்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பி சொருக போகிறோம். சொருகிடலாமா சூர்யா? இதோ அதே மாதிரி தாங்க ரொம்ப காற்றடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு சூரியன் நிற்க வச்சுருக்கோம். சூர்யா அங்கே கம்பி வரும். அது அந்த ரொம்ப காற்றடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டென்ட்டே சும்மா பறக்குதுங்க. கம்பி வரும்ல டென்ட் போடுறதுல இதுதாங்க பெரிய தலைவலி. கம்பியை சொல்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம். சொல்லி இது பார்த்தீங்கன்னா நேராக தான் இருக்கணும். அதே மாதிரி இது நேராக இருக்கும்போது இது விடணும். இப்படி வளைஞ்சிருந்தா விட முடியலைங்க டிஆர்எஃப். சொல்லி விட்றா சரியா விடு.
கம்பி பிடிச்சி கிரேடு ஒரு இப்போ தாங்க நாங்கள் டென்ட்டவே மாட்டி முடிக்க போகிறோம். சொல்லி சரியா அந்த சைடு என்ன இதே பிடிச்சிக்கோ. மேலே மட்டும் ஒரு ஆள் பிடிக்கும். இங்கே ஒரு மாட்டு அப்படியே இங்கே ஓடி வந்து இப்படி ஒரு மாட்டு. சரியா அதிலே அவ்வளோதான். அங்கே ஒரு மாட்டு அப்படியே வந்துட்டா இங்கே ஒரு மாட்டு. அவ்வளோதாங்க நம்ம டென்ட்டோட வேலை முடிஞ்சிருச்சு. சொல்லி டென்ட்டு நம்ம அங்கே போட ஆரம்பித்தோம். காற்று அடித்து இங்கே வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம மேலே கட்ட போகிறோம். சொல்லி மேலே ஃபஸ்ட்டு கட்டிக்கோணுங்க. இதோ 2 கம்பி பார்த்தீங்கன்னாங்க சேர்த்து வச்சு ஒரு கட்டிக்கோணும். அப்போ தாங்க கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா இங்கிட்ட அங்கிட்ட ஆடிட்டே இருக்கும். அப்பா அவ்வளோதான். ஏன் கொடுத்துக்கோ. இந்த காற்று பார்த்தீங்க ஐயோ இந்த காற்று பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப நேரம் ஸ்பீடாகவே அடிச்சுட்டு இருக்குது. நாங்கள் வரும்போது அடிக்கலை. சரி வந்தவொடனே டென்ட்டு போட ஆரம்பித்தோடனே நல்லா வசையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ டென்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா பறந்துட்டே இருக்கிறான். அதுக்காக நம்ம கம்பி அடிக்க போகிறோங்க. இதோ இதுதாங்க அந்த கம்பி. வாங்க இதோ இந்த கம்பி எங்கே அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னாங்க இதோ இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதே வச்சுக்கிட்டே ஒரு இடத்து இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால டக்குன்னு கம்பி உள்ள போயிடுது. வேறு ஏதாவது இடமா இருந்தாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிக்கணும். 4ஆம் பக்கம் சொல்லிக்கலாம். இதை சொல்லிக்கிட்டே அந்த அவ்வளோதாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா நான் சொன்னேன்லைங்க, மழை பெஞ்சிச்சுன்னா மேலே போடுறேங்க. இப்படி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டென்ட்டை போட்டு முடிச்சாச்சு. இப்போ டென்ட்டோட ஒரு சின்ன சினிமாட்டிக் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. அப்படி பாருங்க. அவ்வளோதான் டிஆர்எஃப்ஏ. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டென்ட் அட்பாக்ஸ் இதோட முடிஞ்சிச்சு. இந்த டென்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னாங்க 1200 தாங்க. இந்த டென்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். மறக்காமல் இந்த டென்ட்டை உங்களுக்கு வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த டென்ட்டு எனக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்து தாங்க. சொல்லி இந்த டென்ட் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போடும்போது 2 ஆட்கள் இல்லாமல் போட முடியாது டிஆர்எஃப்.
சரி நாம் வீட்டில் போட மாதிரி இருந்தால் கூட ஒத்த போட்டெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெவியாக காத்தடிக்கிறனா பார்த்தீங்கன்னா டென்ட்டு சும்மா பறக்குதுங்க அந்த மாதிரி. சரி ஓகேங்க, இந்த வீடியோதோட என் பண்ணிக்கிறேன். சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டிட்டு இருக்கோங்க. வர வீடியோலையெல்லாம் நம்ம சந்திப்போம். டாட்டா பாய்.